ஒரு காலத்துல திமுக எப்படி இருந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் அது இருந்தாலும் சொல்லல அடக்கி சொல்ல பாக்குறேன். திமுக தொடங்குனதுல இருந்தே அப்படின்னுதான் இருப்பாங்க. முதல்ல அண்ணாதுரை 1967 சிஎம் ஆனார். அதுக்கப்புறமா கலைஞர் 1969 சிஎம் ஆனார். அப்பெல்லாம் எம்ஜிஆருமே டிஎம்கே பக்கம் தான். கலைஞர் சிஎம் ஆனதுல இருந்து திமுகனாலே திருட்டு ஊழல் தான். கொஞ்சம் கொஞ்சமா அரசியல்ன்றது சர்வீஸ்க்கு இல்ல சம்பாதிக்கதான் அப்படின்னு மாற ஆரம்பிச்சு. ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டாங்க, இன்னொரு பக்கம் டிஎம்கே இஷ்டத்துக்கு அள்ளி போட்டாங்க. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது 1972 வரை. திடீர்னு எம்ஜிஆர் டிஎம்கே பண்ற ஊழல் திருட்டுக்கெல்லாம் கணக்கு கேட்டோன்னே டிஎம்கே அதை சமாளிக்க முடியாம அவரை கட்சியில இருந்து தள்ளி விட பார்த்து அவரு தனி கூட்டத்தை சேர்த்து ஒரே கூத்து. ஆனா டிஎம்கேவோட கொள்கையோ பல கோடி சொத்து. அப்புறமா எம்ஜிஆர் சிஎம் ஆயிட்டார். எது எப்படியோ நமக்கு சோறுதான் முக்கியன்ற மாதிரி நமக்கு சொத்து தான் முக்கியம்னு இன்னொரு பக்கம் கலைஞர் தான் குடும்பத்துக்கு நம்மளால இயன்றது செய்வோம்னு சைட்ல சிறுக சிறுக சேர்த்துட்டு இருந்த புண்ணான காலம் அது. அப்புறமா 1987 எம்ஜிஆர் மறைஞ்சிட்டாரு. அதுக்கு டிஎம்கே காரங்களாம் அம்மாடின்னு சொல்றதுக்குள்ள அம்மா வந்துட்டாங்க. அவங்க வந்தோன்னு டிஎம்கேவை என்னடா இதுன்னு சொல்ல வச்சு கலைஞரை தூக்கி உள்ள வச்சு ஒரே கூத்தா போச்சு. அப்புறம் பல வருஷம் பல மாதிரி போயாச்சு. 2018 பாவம் கலைஞரும் போயாச்சு. அப்புறமா தமிழ்நாடு மக்கள்லாம் அப்பாடான்னு திரும்பி பார்த்தா அப்பா வந்து நிக்கிறாரு. ஆக மொத்தம் தமிழ்நாடு மக்கள்லாம் அப்பாடான்னு சொன்ன வாயில அடப்போடான்னு சொல்ல வச்சவர் நம்ம அப்பா. கலைஞராது குடும்ப அரசியல் பண்ணாரு. ஆனா நம்ம அப்பா சேர்த்த நிதி போதாதுன்னு உதயநிதி இன்ப நிதினு பரம்பரை அரசியலுக்கே பிளான் பண்ணிட்டாரு. கடைசியா ஒண்ணு சொல்றேன், திருட்டுக்கு துணை போறனை பத்தி எனக்கு முக்கியம், அதாவது ஊப்பிக்கல சொல்றேன். இவ்வளவு நாள் நடந்து போயிடுச்சு திருட்டு, இதுக்கு மேல அதை நடக்காம விடுறதுதான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லாரும் ஒன்னா சேருங்க, இல்லைன்னா நாசமா போயிருங்க.